வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்றது ரொம்பவே ஒரு சூப்பர் பாப்புலரான ஒரு செக்மெண்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த ஒரு செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸும் சொல்லப்போனால் ஒரு சில செக்மெண்ட் லீடிங் வெஹிக்கல்ஸு இந்த ஒரு செக்மெண்ட்டில் அப்போ நிறையவே இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ காலப்போக்கில் அப்கிரேடுகள் PS6 OB2 நாம்ஸ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி எல்லா வண்டியோட ப்ரைஸிங் அதிகமாகிட்டாங்க. அதனால் ஒரு சில நல்ல பைக்குகள் இந்த ஒரு செக்மெண்ட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போயிடுச்சு தான். பட் இருந்தாலும் ஸ்டில் நவ் இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு சில பெஸ்ட்டான பைக்குகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு சில பைக்குகளோட ஒரு டாப் 5 லிஸ்டிங். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்ப்போம். பார்க்க முடிச்சுன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜோட பல்சர் F250. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து இந்த ஒரு செக்மெண்ட்டில் நிறைய பேருக்கு தெரியாமலும் ஒரு அண்டர் ரேட்டான ஒரு வெஹிக்கிளாக இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. பட் ரியலி இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ஒரு 250cc பைக்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட F250 தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி டிசைன் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இது வந்து நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு செமி ஃபேட் டிசைன் டோனில் வருது. இந்த ஒரு செமி ஃபேட் டிசைன் டோனில் வரதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட அந்த ஒரு யூசேஜ்ன்றது நல்ல ஒரு வெர்சைலாக இருக்கும். உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீட் ரஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ அதுக்கேற்ற மாதிரியும் உங்களால் இந்த வண்டியோட டிசைனோட கம்யூட் ஆக முடியும். ஆஃப் ரோடு, ஆன் ரோடு இது மாதிரி எல்லா வித யூஸுக்கும் கேப்பபிள். ஓவரால் டிசைன் எல்லா வித சர்ஃபேஸையும் ஒரு கை பார்க்கக்கூடிய ஒரு டிசைனாக தான் இருக்குது. உங்களுக்கு நல்ல ரைடிங் கம்ஃபர்ட்டையும் தரும், அந்த ஒரு விஷயத்துலையும் டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த ஒரு ரிவர்ஸ் டைப் நெகட்டிவ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு GPS நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துலையும் ரியலி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 250cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே நம்மளுக்கு பஜாஜ்னு வந்துட்டாலே அந்த இன்ஜினில் ரிஃபைன்மெண்ட் இஷ்யூன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல பஜாஜ் வந்து இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டை ரொம்ப பெட்டராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மித்த இந்த ஒரு 200 எக்ஸப்டட் அந்த ஒரு NS 200லாம் விட்டுருணும். ஏன்னா வச்சிங்களா அது பஜாஜோட ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது. உங்களுக்கே தெரியும், அது KTMோட டிரைவ்டு இன்ஜின் தான் அந்த NS 200ல். பட் ஆனால் மித்த அந்த ஒரு பஜாஜோட ஓன் மேனுஃபேக்சரிங் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஜினோட அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுன்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான், இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன் 24.1 bhp ஆஃப் ஹவர்ஸும் அதுக்கடுத்து 21.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கும் ரியலி சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 132 km/h வரைக்கும் ரீச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பட் வண்டியெல்லாம் அதுக்கு மேலேயும் போக முடியுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கும் அரௌண்ட் ஒரு 38 km வரையும் சொல்கிறாங்க. நீங்கள் ஹைவேஸில் நிறைய ஒரு டீசெண்டான க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 40 above கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கூட சொல்கிறாங்க. பட் எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 35 to 40 இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் தான். 250cc 35 to 40 தந்தாலே எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் பவரையும் நல்லா ஆஃபர் பண்ணுறப்ப அதுக்காக நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் மைலேஜ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடியும் டிஸ்க் பிரேக்கு, 12 channel ABS. பிரேக்கிங்லாம் எந்த வித கவலையும் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 164. 250cc ஓரளவுக்கு ரீசனபிள் வெயிட். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 795 mm. சீட் ஹைட் கொஞ்சம் டாலர் தான்ப்பா, பார்த்துங்க. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,75,000 ஸ்டார்டிங். டாப் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,78,000 முடிச்சலாம். ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான 250cc பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நம்ம பஜாஜோட பல்சர் 250F ரியலி உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 164V. ஆமாங்க, இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் பைக். அதான் மைலேஜும் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், ரைடிங் கம்ஃபர்ட்டும் இருக்கணும், ஃபீச்சர்ஸும் இருக்கணும், டிசைனும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி எல்லா விதத்துலேயும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த டிவிஎஸோட அப்பாச்சி RTR 164V உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான ஸ்டான்ஸில் வரக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்காக தான் டிவிஎஸ் தரப்புலேருந்து இதை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் பார்க்கறதுக்கு ரியலி சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் சீட்டிங் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு சிங்கிள் சீட் செட்டப் இருக்குது. ஸ்ப்ளிட் சீட் கொடுத்தனா இன்னும் கொஞ்சம்
ஸ்போர்ட்டியராக இருக்கும் பார்க்க. பட் சிங்கிள் சீட் செட்டப் தான் இருக்குது. பட் உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரைடிங் எக்கனாமிக்ஸ் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஓரியன்டாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ரைடிங் மோட்ஸ், கிளைட் த்ரூ ஜிடிடி டெக்னாலஜின்ற மாதிரி ஃபீச்சர் விஷயத்துலையும் ரியலி நல்லாவே லோட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இதோட டாப் மாடல் அந்த ஒரு ஸ்மார்ட் கனெக்டில் உங்களுக்கு ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸ் வருங்க. ரிச்சாகவே இருக்குது நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஒரு 160cc-க்கான 4 வால்வ் ஆயில் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 17.31 bhp ஆஃப் பவர், 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ஒரு 160cc செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுக்குதுன்றதுல டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 41.4 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் பண்ணிங்கன்னா ஒரு 40 to 45 km வரைக்கும் இந்த வண்டியில வந்து மைலேஜ் தரும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் 50 வரைக்கும் கூட தரதா சொல்கிறாங்க. பட் அதுக்கு வந்து நீங்கள் ஹைவேஸில் டீசெண்டான க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் மேபி 60 தரும். பட் என்ன கிடையாது ஒரு 45 நீங்கள் இந்த வண்டியோட ஒரு ரெக்கமெண்டட் மைலேஜாக நம்பிக்கலாம்னு வச்சிங்கன்னா. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்ல அண்ட் பேக் உங்களுக்கு போத் டிஸ்க் பிரேக் தான். டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டுவெல் போனால் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 144 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 800 mm. சீட் ஹைட் கொஞ்சம் அதிகம். பட் வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. அதனால் ஹேண்டிலிங்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்க போகல. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,44,000 ஸ்டார்டிங்க. டாப் மாடல் 1,62,000 வரைக்கும் வருது. இது ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் வெஹிக்கிள் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த டிவிஸோட அப்பாச்சி RTR 164V உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோட எக்ஸ்பல்ஸ் 200 4V. அவங்க டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் டோனோட ஒரு பெஸ்ட்டான ஒரு 200cc வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்களப்ப இந்த ஹீரோட எக்ஸ்பல்ஸ் 200 4V நிச்சயம் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு டர்ட் பைக்கோட டிசைன் டோன் அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு வெஹிக்கிளாக கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்தளவுக்கு சிம்பிளாக சொல்லலாம், ரோட்டில் நீங்கள் வண்டி ஓட்டு போனீங்கன்னா உங்கள் வண்டி மட்டும் தனியாக துண்டாக வெளியே தெரியும். அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட இந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ற மாதிரி அந்த ஒரு விஷயங்களும் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு 200cc-க்கான 4 வால்வ் ஆயில் கூல்ட் இன்ஜின் கொடுத்துறாங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா 18.9 bhp ஆஃப் பவர், 17.35 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 115 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இந்த வண்டியால் அதுக்கு அவ்வளோதான் போக முடியுது. அதுக்கு மேலே போனால் அந்தளவுக்கு பெருசாக கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா இது வந்து ஒரு டர்ட் பைக், அது இல்லாமல் அட்வென்ச்சர் பைக்னாலே பொதுவாக டாப் எண்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த ஒரு வெஹிக்கிளும் இருக்குது. பட் உங்களுக்கு அந்த ஒரு ஆஃப் ரோடருக்கான ஒரு பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரியலி நல்லாவே இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா அரௌண்ட் ஒரு 32.9 km வரைக்கும் சொல்கிறாங்க ஓனர் ரிப்போர்ட்டட். இந்த வண்டி வந்து ஒரு 30 to 35 km வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் தரத்துக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஹைவேஸில் ஒரு டீசெண்டான க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கிறப்ப இன்னும் பெட்டர் மைலேஜ் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் கொடுக்குறாங்க. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான், டுவெல் சேனல்லாம் இந்த இடத்துல கிடையாது. டுவெல் சேனல் கொடுத்து வந்து சுவிட்சபிள் கொடுக்கணும் நியாயப்படி இதை மாதிரி ஒரு ப்ராப்பரான டர்ட் பைக்குக்கு. பட் அவங்க கொடுக்கல, பட்ஜெட்காக வழுக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 159 kg. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 825 mm. சீட் ஹைட்லாம் ரொம்ப டாலர்பா. ஷார்ட் ரைடர்ஸ் நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் செட் ஆகாது, கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு 1,80,000 பேசிக் மாடல் ஸ்டார்டிங். டாப் மாடல் தான் ப்ரோ மாடல் 1,89,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே நல்ல ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS 200 ஆமாங்க. இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே எனக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஆமாம். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், மைலேஜ் மற்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு வண்டி திருகுனா யாருமே எனக்கு ஈடு கொடுக்க முடியக்கூடாது இந்த ஒரு செக்மெண்ட்டில் நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் பஜாஜோட பல்சர் NS 200 தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் நல்ல ஒரு அக்ரெசிவான ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு நேக்கட் பைக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஃபுல் LED லைட்டு, அதுக்கடுத்து GPS நேவிகேஷன் உள்ள ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் இதில் உங்களுக்கு ஒரு 200cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக்
4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளட்ச். இன்ஜின் பொறுத்தளவுக்கு குறையில்ல, தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் லோட் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 24.13 bhp ஆஃப் பவர்ஸும், அதுக்கடுத்து 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ணி கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் இந்த வண்டியில் நிச்சயம் 140 அப்போ கூட போக முடியுது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 36 வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு 35 அது மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். மைலேஜ்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் இன்ஜின் இல்லையா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. உங்களுடைய பட்ஜெட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,67,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,87,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலே இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் வெஹிக்கல்லாம் இருந்துச்சு நம்ம பஜாஜோட பல்சர் NS 200 சொல்லாமல், அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு நேக்கிட் டிசைனில். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட R15S. என்னென்ன V4 இல்லை எம் பற்றி பேச போகிறோம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நம்ம பட்ஜெட்குள்ளே இல்லைப்பா. R15லாம் ஒரு காலத்தில் 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் விற்றுட்டு இருந்த பைக்கு சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச அந்த வண்டி ஒரு 1.5 1.6 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்டலாம் விற்றுட்டு இருந்துச்சு இந்த ABS வரத்துக்கு முன்னாடி. இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு சரி, ஓகே, பேக் டு தி கண்டென்ட். ஆமாங்க, இது ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே நான் எடுத்தால் ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் தான் எடுப்பேன். அதுவும் எனக்கு அந்த வண்டி பவரும் பெட்டராக கொடுக்கணும். அதுக்குன்னு எனக்கு மைலேஜும் ரொம்பலாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. மைலேஜும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஜின் மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஓரளவு பெட்டராக ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறப்ப இந்த Yamaha R15S உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவு நம்மளுக்கு Yamaha வெர்ஷன் 3 இருக்குது பார்த்தீங்களா, R15 வெர்ஷன் 3 அதோடைய அப்படியே ஒரு காப்பி டிசைன் தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு இருக்குது. பட் என்ன உங்களுக்கு சீட்டிங் மட்டும் அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் வரும். பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் சீட்டு தான் வரும். அந்த ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, இதில் உங்களுக்கு ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான இல்லை 4 வால்க்கான லிக்விட் கூல்டு இன்ஜின். அது இல்லாமல் இது வந்து ஒரு VVA டெக்னாலஜி உள்ள ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளட்ச். ஸ்லிப்பர் கிளட்ச் இருக்குதுன்றப்போ உங்களுக்கு கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களா 18.1 bhp ஆஃப் பவர்ஸும் 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 136 km/h வரைக்கும் ரீச் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து சும்மா சொல்லக்கூடாதுப்பா, இந்த வண்டியாலும் ரீலி அந்த ஒரு 140 above கூட போக முடியாது. பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களா அரௌண்ட் ஒரு 43 km வரைக்கும் சொல்கிறாங்க. ஓனர் ரிப்போர்ட்டட் ஒரு 45 வரைக்குமே கூட தரதா சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருக்குது, நல்ல ஒரு மைலேஜும் இருக்குது. ஓரளவு சூப்பர் ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் இந்த Yamaha R15 இன்ஜின். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங் வைஸ் நோ வரி, அந்த வண்டிக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 142 kg தான். ஓரளவுக்கு நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும். பட் சீட் ஹைட் மட்டும் 815 mm கிட்ட வரைக்கும் வரும். சீட் ஹைட் கொஞ்சம் டாலர்ன்றதுனால ஷார்ட் ரைட்ஸுக்கு மேபி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டட் ப்ரைஸிங் 1,97,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு டைம் ரஜிங் பாய், சே சி லேட்டர்.